ஹாய் டியர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த மோஸ்ட் வேல்யூபிள் மேட்ச் அப்படின்னா இந்த மேட்சை கண்டிப்பாக நான் சொல்லுவேன். சரியான மேட்ச்சு, சரி தரமான மேட்ச்சு. கடுமையாக ரெண்டு டீமும் செட் பண்ணியிருக்காங்க. உண்மையாகவே எம்எம்சிசி தரமாக ஆள் கூட்டு வந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா அதில் இந்த கேரளா பவுலர் ஒருத்தர் இருக்கார். இங்கே பாருங்கள் ஸ்டெம்பு. அது இல்லாமல் நம்ம அசரஃப் இருக்கார், ஆந்திரா. இதெல்லாம் ஹாய் ப்ரோ, செம்மையாக இருக்கும் இந்த மேட்ச்சு. நல்ல ஃபைட்டாக இருக்கும் இந்த மேட்ச்சு. இந்த மேட்சுக்கான ஓவர் பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச் யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எம்சிசி வர்சஸ் வடுகப்பட்டி ஐசிசி செமிஃபைனல் மேட்ச் இது. இந்த மேட்ச் நல்ல வெறித்தனமான ஃபைட்டு, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைட்டாக இருக்கும். 6 ஓவர் மேட்ச் இது. 4 பவுலரை யூஸ் பண்ணணும். டாஸை வின் பண்ண வடுகப்பட்டி பேட்டிங்கை சூஸ் பண்ணியிருக்காங்க. வடுகப்பட்டி அணிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மனாக மாத்துக்கை ரஞ்சித், மோகன். இந்த டைம் கொஞ்சம் ஓப்பனிங்கை மாற்றிருக்காங்க. முத்துப்பாண்டி வராமல் மோகன் இறக்கியிருக்காங்க உள்ள. ஒரு ஆள் பாருங்க, நம்ம கேரளாக்கார் ப்ரோ. ஹாய். எம்எம்சிசி அணிக்காக ஃபர்ஸ்ட் ஓவர் போகிறதுக்கு சக்தி. ஸ்டார்ட் த மேட்ச். பால் நம்பர் 1. ஃபர்ஸ்ட் பால் சரியான ஹைட்டு. சான்ஸ் ஃபார் லவ்லி டேக்கன், விக்கெட். ஃபர்ஸ்ட் பாலே மாத்துக்கை ரஞ்சித் விக்கெட்டை தூக்கி இருக்காரு சக்தி. அடுத்த நியூ பேட்ஸ்மேனா தீபன் உள்ள. ஷாட், குட் ஷாட். சான்ஸ் ஃபார் 6. ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டை விட்டாலும் அடுத்த பாலே 6ஆ மாத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். பாட்டம் எட்ஜில் பட்டு லெக் சைடு அடித்த பந்து நேராக அவ்வளோ தூரம் போயிருக்கு பாருங்க. பேட்ஸ்மேனுக்கே தெரியலங்க. அவர் லெக் சைடு சுற்றிட்டாரு. பால் பேட்டோட நுனியில், கீழே உள்ள நுனியில் குத்தி ஸ்ட்ரெயிட்டில் எவ்வளோ தூரம் போயிருக்கு. விக்கெட். 2வது விக்கெட்டையும் வீழ்த்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் மோகன். சிங்கிள். நல்ல ஃபீல்டிங். சிங்கிள். 1 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 10. 2 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த நியூ பவுலரா ஜெய்கோஷ், கேரளாவிலிருந்து. கேப்பில் போயிருக்கு. 2 ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன். சிங்கிள். அஜய் கோஷ் கேட்குறாப்புல ஏன் மோகன் வரல ஆல் இண்டியா டோர்னமெண்ட்டுக்கு அப்படின்ட்டு என்னை கேட்குறாப்புல. நான் வரல ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டேன். நான் விட்டுருங்க ப்ரோ, நான் வரல இந்த டோர்னமெண்ட்டுக்கு. அடிக்கிற வெயிலில் எவ்வளோ கஷ்டப்படுறது ஒரு மனுஷன். ஷாட், நேருக்கு நேரா நல்ல அடி. மோகன் மட்டையிலிருந்து 4. ஓ, சரியான பந்து. கட்டர் டெலிவரி. லெக் பை சிங்கிள். நல்ல த்ரோ, நல்ல த்ரோ. 2ஆவது ரன்னுக்கான வாய்ப்பு. மறுபடியும் ஒரு ஓவர் த்ரோ. பேக்கப்புக்கு ஆள் இல்லை. மூன்று ரன் ஓடி இருக்காங்க. ஷாட். சான்ஸ் ஃபார் 6. மோகன் மட்டையிலிருந்து ஒரு 6. அம்மா பாலுங்க, சரியான கட்டுறது. எங்க குத்தி எங்க வந்துச்சு பாத்தீங்களா இல்லையா. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 25. 2 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சைடு விக்கெட் போனாலும் ஒரு சைடு ரன்னு கடுமையாக போயிட்டு இருக்கு. 2 டீமும் மாற்றி மாற்றி கடைசி வரைக்கும் பயங்கர ஃபைட்டாக தான் போகும் இந்த மேட்ச்சு. 3rd ஓவர் போகிறதுக்கு நீ போலரா அரவிந்த். சான்ஸ் ஃபார் டேக்கன். ஸ்கூப் ஆட பார்த்தாரு. விக்கெட். அடுத்த நியூ பேட்ஸ்மேனா முத்துப்பாண்டி. செம்ம அவுட் ஸ்விங்கு. பேக்கப் இல்லை. மறுபடியும் ஒரு ஓவர் த்ரோ. 2. கேப்பில் போயிருக்கு. சரியான கேப்பு, பெரிய கேப்பு. சான்ஸ் ஃபார் பவுண்டரி போகல. நல்ல ஃபீல்டிங்.
மூணாவது ரன்னுக்கான ஓட்டம் சக்ஸஸ். 3 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டுங்க, குட் ஷாட், லவ்லி டேக்கன், விக்கெட். கரெக்டாக நின்னார் அந்த இடத்துல, கோலி அமுக்கிற மாதிரி அமுக்கி விட்டார், ஒரே அமுக்கா விக்கெட். அடுத்த நியூ பேட்ஸ்மேனா பாலா உள்ள. ஸ்லோயர் ஒன், லெக் பை, டாட் பால். கிரேட் பாலுங்க. ஐயோ ஐயோ, ஜஸ்ட் மிஸ்ன்னு நினைக்கிறேன். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 30. 4 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 6 ஓவர் மேட்ச்சில் 2 பேர் 2 ஓவர் போடலாம். சக்தியோட 2வது ஓவர், டீமோட 4வது ஓவர். ஒன் லவ்லி டேக்கன், விக்கெட். கிரேட் ஷாட்டுங்க, பா சரியான அடி, தரமான ஒரு 6 ஃபைன் லெக் திசையில் பாலா மட்டையில் இருந்து மிகப்பெரிய ஒரு 6. அடுத்த பந்து ஃபுல் டாஸ் பால், சான்ஸ் ஃபார் ஹியூஜ் ஒன், பேக் டு பேக். பாலா மட்டையில் இருந்து 2வது 6. நெக்ஸ்ட் ஒன் ஹார்டிக் சான்ஸ், லோ ஃபுல் டாஸ், கேப்ல போயிருக்கு, நல்ல ஃபீல்டிங். 2 குட் ஷாட்டுங்க. யோப்பா, எங்க போகுது பாருங்க பாலு, சரியான அடி. கண்டிப்பா ஒரு 80-90 மீட்டர் போயிருக்கும் இந்த 6. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 51. 5 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. அரவிந்தோட 2வது ஓவர், டீமோட 5வது ஓவர். குட் ஷாட், லீடிங் எட்ஜ், டேக்கன், லவ்லி டேக்கன், விக்கெட். அடுத்த நியூ பேட்ஸ்மேனா அசோக். கிரேட் பாலுங்க, டாட் அகைன், லோ ஃபுல் டாஸ், ஃபுல் டாஸா கனெக்ட் பண்ணியிருக்காரு. சான்ஸ் ஃபார், செம ஃபீல்டிங், தரமான ஃபீல்டிங். சூப்பர் ஃபீல்டிங், 2 ரன். ரிவர்ஸ் ட்ரை. ஐயோ, ஃபயரான ஒரு மேட்ச் இது. டாட் அகைன், டாட் பால், கிரேட் பால், சூப்பர் டெலிவரி. 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 54. 6 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி ஓவர் போகிறதுக்கு அமுல், கேரளா பந்து வீச்சாளர். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பிளேயர், கேரளா பிளேயர், ஆந்திரா பிளேயர் எல்லாருமே கலந்து விளாட்றாங்க இந்த ஒரே மேட்ச்சில். நல்ல பவுலிங், டாட் பால். பவுலிங் போடுறாருல ஆரஞ்சு டிஷர்ட்டு, அவர் கேரளா. அஜய் கோஷ் வந்து கேரளாவோ ஒரு ஆந்திராவோ நம்ம நினைக்கிறேன். அசரஃப் ஆந்திரா. அடிச்சு போட்டிருக்காரு. மறுபடியும் ஒரு ரன் அவுட். சரியான பந்துங்க, டைமிங்கே இல்லை, சூப்பர் டெலிவரி, டாட் பால். தொடர்ந்து 2 வைடுக்கு அப்புறம் சான்ஸ் ஃபார், இதுவும் ஒரு டாட் பால். போயிட்டாருங்க எங்கேயோ பாலா. இந்த பந்து சரியா பல்ல, 2 ரன் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரன் நல்லா குயிக்காக ஓடிருக்காங்க. சரியா அவுட் ஃபீல்ட், 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. ஷாட்டுங்க, குட் ஷாட், சான்ஸ் ஃபார் 6 முடிச்சிருக்காரு இந்த இன்னிங்ஸ். ISPL பாலா நல்லா போட்டாருங்க இந்த ஓவர், செமையாக போட்டார். ஒரு பால் மிஸ்டேக் பண்ணார், அதை தெளிவாக ஆடிட்டாங்க. வடுகப்பட்டி 65 ரன்னு அடிச்சிருக்காங்க. 66 டார்கெட்டாக செட் பண்ணியிருக்காங்க.
எம்எம்சிசி அணிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ரத்தீஷ் மற்றும் நான் ஸ்ட்ரைக்கரில் ஆந்திரா பேட்ஸ்மேன் அஷரஃப் 66 ரன்னை சேஸ் பண்ணணும். 6 ஓவருக்கு 66. இவங்க பவுலிங் அடிக்கிறது ரொம்ப சிரமம். ஆனால் இந்த சைட்லேயும் பேட்டிங் இருக்குது, அதனால் ரெண்டுமே பவராக தான் இருக்கும். கடைசி வரைக்கும் மேட்ச் போகும். வடுகப்பட்டி அணிக்காக ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறதுக்கு தீபன் ஸ்டார்ட் த மேட்ச். முதல் பந்து செகண்ட் இன்னிங்ஸில் ஃபர்ஸ்ட் பாலே ஒரு லெக் பை டாட் பால். பால் நம்பர் 2 ஷாட். நல்ல ஃபீல்டிங், நல்ல த்ரோ, சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் அஷரஃப், கிரேட் பால், நல்ல ஃபீல்டிங், சிங்கிள். குட் ஷாட், சிங்கிள். சரியான பந்து, டாட் பால். நெக்ஸ்ட் ஒன், நல்ல பந்து, நல்ல பந்து, அகெயின் ஒரு டாட் பால். ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 3. விக்கெட் லாஸ் பண்ணாமல் தரமான ஒரு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க வடுகப்பட்டி ஐசிசி. செகண்ட் ஓவர் போகிறதுக்கு நீ போலரா ஹரி. குட் ஷாட், சான்ஸ் ஃபார். உள்ள போட்டா வெளில, 8th உள்ள கொல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரத்தீஷ் பேட்லேருந்து ஒரு 6. சூப்பர் ஸ்விங்குங்க, ஸ்லோயர் கலந்த ஸ்விங்கர், டாட் பால். அகைன் ஒரு ஸ்விங்கர், சரியான கட்டர், டாட் பால். அகைன் சரியான அடி, சான்ஸ் ஃபார். இது ஒரு 6. பேட்ஸ்மேனும் கம்பேக் பண்ணுறாரு, பவுலரும் கம்பேக் பண்ணுறாரு. மேட்ச் ஃபுல்லாக கம்பேக்காக இருந்தால் என்ன பண்ணுறது? ஓ சூப்பர் பந்து வச்சு, டாட் பால். ஓ ஃபுல் டாஸ். ஓ கேட்ச் மிஸ் அங்க. நல்ல ரன்னிங், 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 17. விக்கெட் எதை லாஸ் பண்ணாமல். தேர்ட் ஓவர் போகிறதுக்கு நீ போடுறா தனபால். கடைசி பால் 6 போன பால் வந்து கிழிஞ்சிருச்சு. அதனால் இப்போ என்ன டிசிஷன் எடுக்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா ரொம்ப தூரம் போய் விழுந்துருச்சு. கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக நீங்கள் சொல்லியே ஆகணும், இந்த பால் நாட்டிய பாலா இல்லை கரெக்ட் பாலா அப்படின்ட்டு. எனக்கே தெரியலை. ஆனால் பால் கிழிஞ்சால் எல்லா இடத்துலையும் நாட்டிய பால் தான் சொல்லுவாங்க. குட் ஷாட்டுங்க, பவர்ஃபுல் ஹிட்டுங்க. கவர்ஸில் ஆஃப் ஸ்டம்பில் ஏறி கவர்ஸில் அடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை பண்ணியிருக்காரு, அதுவும் 6 மாறி இருக்குது. சரியான ஹிட்டு அஷரஃப் மட்டையிலிருந்து. ஓ சரியான பந்து, நல்ல கம்பேக் பவுலர், டாட் பால். சரியான பந்துங்க, சூப்பர் குயிக்கர் யோசிச்சு. லெக் பை, சிங்கிள். குட் ஷாட், நல்ல ஃபீல்டிங், சிங்கிள். சூப்பர் டெலிவரி, டாட் பால். குட் ஷாட், சான்ஸ் ஃபார். ஹியூஜ் ஒன், 6. சரியான அடி அடிக்கிறாரு. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 32. விக்கெட் லாஸ் பண்ணாம. எல்லாருக்குமே தெரியாது, கரெக்டாக சொல்லியிருக்காங்க. பால் கிழிஞ்சதுனால நாட்டிய பால். இந்த பால் வந்து ரீபால் போடணும். இந்த 6 ரன்னில் கண்டிப்பாக மேட்ச் மாறுமா அப்படின்னு என்னை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாறும். இந்த 6 ரன், அந்த 6 ரன் வந்து கடைசி டயத்தில் பெரிய ப்ராப்ளத்தை ஏற்படுத்தும் பாருங்கள் பேட்டிங் டீமுக்கு. சூப்பராக ஆடிட்டு இருக்காங்க. இந்த 6 ரன்னு இல்லை, இப்போ ரீபால் போடுவாங்க. அது வந்து
என்னவா மாறுதோ அது வந்து அந்த டீமுக்கு சாதகமாக மேட்ச் அப்படியே மாறி போகும். இந்த மொமெண்ட் தான் எனக்கு தெரிஞ்சு மேட்சோட மாற்றம்னு நான் நினைக்கிறேன். 6 போன பால் நாட்டிய பால், இந்த பால் ரீபால். யோ வாட் அ லவ்லி ஷாட். எங்கேயோ போயிட்டுங்க நேரா. கிளியிற பந்திலே அடிக்கிறாரா கிளியாத பந்திலே அடிக்கிறாரா கமிட்டிலன்னு சொல்கிறாங்க. சரியான ஷாட் இது. 6. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 32. விக்கெட் எது லாஸ் பண்ணாமல். இன்னும் 18 பாலுக்கு கரெக்டாக 4வது ஓவர். ஹரி அவரோட 2வது ஓவர் இது. குட் ஷாட். ஃபீல்டர் கையில். ரன் அவுட்டுக்கு அடித்து அங்கே ஓவர் த்ரோ. 1 ரன்னு போக வேண்டிய இடத்துல 2 ரன்னு. அடுத்த பந்து எட்ஜு. நல்ல ஃபீல்டிங். சிங்கிள். ஓ லவ்லி லவ்லி பந்து. சரியான பந்து, சரியான ஸ்விங்கு. டாட் பால். ஷாட். குட் ஷாட். சான்ஸ் ஃபார் பவுண்டரி. போகுமா? பந்து ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு. போயிருச்சு. பவுண்டரி. நல்ல ஷாட். நல்ல ஃபீல்டிங். சிங்கிள். 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 40. விக்கெட் எதுவும் லாஸ் பண்ணாமல் 12 பாலுக்கு 26 ரன் அடிக்கணும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ஓவருக்கு 13 ரன் அடிக்கணும். 2 ஓவருக்கு 26 ரன் அடிக்கணும். தீபனோட 2வது ஓவர் இது. டீமுக்கு 5வது ஓவர். கிரேட் பவுலிங். டாட் பால். லவ்லி லவ்லி டெலிவரி. சான்ஸ் ஃபார். இதுவும் ஒரு டாட் பால். 12 பாலுக்கு 26 அடிக்கணும். கரெக்டாக 2 பால் சேவ் பண்ணிட்டாங்க. 10 பாலுக்கு 26 ரன் அடிக்கணும். இனிமேல் பேட்டிங் சைடில் ப்ரெஷர் ஏற்படும். ஓ ஸ்லோயர் ஒன். அகெயின் டாட் பால். குட் ஷாட். சான்ஸ் ஃபார். சிங்கிள். 8க்கு 25. லவ்லி டெலிவரிங்க. வெரி க்ளோஸ். டாட் பால். லவ்லி லவ்லி. அகெயின் ஒரு டாட் பால். சூப்பர் ஓவருங்க இந்த ஓவர். வெறும் 1 ரன்னு தீபன். 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 41. விக்கெட் இது லாஸ் பண்ணல. 6 பாலுக்கு கரெக்டாக 25 ரன் அடிக்கணும். 6 பாலுக்கு 25 அடிக்கணும். அந்த 6 பாலை போடுறதுக்கு முத்துப்பாண்டி ஸ்ட்ரைக்கில் அசரப். பால் நம்பர் 1. லவ்லி டெலிவரி. நல்ல கீப்பிங். டாட் பால். ஷாட். குட் ஷாட். சான்ஸ் ஃபார் 6. சூப்பர் ஷாட் அசரப் மட்டையிலிருந்து. கடைசி டயத்தில் ஒரு 6. இன்னும் 4 பால் பேலன்ஸ் இருக்குது. 19 ரன் அடிக்கணும். போயிட்டார் ஆஃப் சைடில். ஓ சூப்பர் பாலுங்க. குட் டெலிவரி. டாட் பால். எட்ஜு. 2 ஃபீல்டருக்கு நடுவில் போயிருக்காங்க. சான்ஸ் ஃபார் பவுண்டரி. 2 பாலுக்கு 15. குட் ஷாட். சான்ஸ் ஃபார் 6. விக்கெட்டு. சூப்பர் கேட்சுங்க. சரியான கேட்ச். ஹரி. விக்கெட். நல்ல பேட்டிங். நல்ல பவுலிங். அங்கே லாஸ்ட் ஒன். டாட் பால். சூப்பராக விளாண்டாங்க. உண்மையாகவே 2 டீமுமே செம்மையாக விளாண்டாங்க. கடைசி வரையும் மேட்ச் கொண்டு போனாங்க. இந்த மேட்சை வடுகப்பட்டி ஐசிசி வின் பண்ணி ஃபைனல் போயிருக்காங்க. நம்ம அடுத்த மேட்ச்சில் மீட் பண்ணலாம். டியர்ஸ் பாய். டாட்டா. see you.